ஹாய். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து ஒரு சர்வர் ஓஎஸ் வந்து விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன்ல வந்து எப்படி ரன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மைக்ரோசாஃப்ட் சர்வர் 2022 தான் நான் அதில ரன் பண்ண போறேன். அது எப்படி ரன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இதில என்னோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 17 பாயிண்ட் அ 17.0.2 என்னோட வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இதில எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொன்னது தான். இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன். எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கடுத்து எப்படி ஏடி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏடி, டிசி, டிஎன்எஸ், டிஹெச்சிபி, குரூப் பாலிசி எப்படி ரன் பண்ணுறது, ஓயூ எப்படி கிரியேட் பண்ணுறது, யூசர் எப்படி கிரியேட் பண்ணுறது, யூசருக்கு எப்படி பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறது, ஐடி டெலிகேஷன் எப்படி கொடுக்கறது, ஃபைல் ஷேரிங்கு எல்லாமே வந்து டோட்டலா பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்க வந்து சர்வர் ஓஎஸ் வந்து அ கிரியேட் பண்ணுறதுக்கு டவுன்லோட் பண்ணிக்கிங்க. சர்வர் விண்டோஸ் சர்வர் 2022 the latest version. Okay, I put download. ஸோ இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு 1 செகண்ட். இந்த லிங்க்கில் நினைக்கிறது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸ்டாண்டர்ட் கொடுத்துடணும். டவுன்லோட். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு லிங்க். நான் அது ஃபஸ்ட்டு முன்னாடி போனது வந்து அது கிடையாது. இந்த லிங்க். இதை கிளிக் பண்ணிங்கனாலே டேரெக்டாக வந்து உங்களுக்கு இந்த வெப்பேஜுக்கு போகும். வெப்பேஜுக்கு போன பிறகு டவுன்லோட் தி ஐஎஸ்ஓ இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. ட்ரை அஷ்யூர் சர்வர், ட்ரை விண்டோஸ் சர்வர் ஆன் அஷ்யூர். அஷ்யூரில் கிரியேட் பண்ணுறது எப்படி, கிரியேட் எ விர்ச்சுவல் மிஷின் இன் தி அஷ்யூர். அஷ்யூரில் வந்து எப்படி விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறது, டவுன்லோட் த ஐஎஸ்ஓ ஃபைல். இதுதான் நம்மளுக்கு வேணும். அடுத்து டவுன்லோட் த விஹெச்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நான் வந்து நம்மளுக்கு தேவையானது வந்து டவுன்லோட் தி ஐஎஸ்ஓ ஃபைல். ஸோ இதில் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ரொம்ப கிரிட்டிக்கல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும். ஒரு ரிலேட்டடான திங்ஸ் இதில் ஃபில் பண்ணிட்டு டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். ஓகே, நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதில் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துட்டு ஜஸ்ட் டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். நான் ஏற்கனவே வச்சதுனால நான் அந்த ஃபைலை எடுத்துக்கிறேன். ஸோ இதை டவுன்லோட் பண்ணதுனால விஎம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கோ டு ஃபைல், நியூ விர்ச்சுவல் மிஷின் அதை கிளிக் பண்ணிக்கிங்க. இல்லாட்டி கண்ட்ரோல் என் அதை கூட கொடுத்துக்கிங்க. அதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. டைப்பிக்கல், இன்னொன்று வந்து கஸ்டம். இந்த டைப்பிக்கல் ஆப்ஷன் தான் வந்து நம்ம வந்து பேசிக்காகவே யூஸ் பண்ணுவோம். இந்த கஸ்டம்ங்கிறது வந்து நான் இது வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? இப்போதைக்கு நான் வந்து டைப்பிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அதில் சூஸ் பண்ண பிறகு உங்களுக்கு 3 ஆப்ஷன் கேட்கும். இன்னொன்று வந்து டிஸ்க் மூலியமா வந்து அந்த ஐஎஸ்ஓ ஃபைலை வந்து பூட் பண்ணுறது. அதுக்கடுத்து வந்து நம்ம ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதோட பாத்து வந்து இந்த இதில் லிங்க் பண்ணிவிட்டு ப்ரௌஸ் பண்ணி அதை லிங்க் பண்ணிவிட்டு அதில் வந்து யூஸ் பண்ணுறது. அதுக்கடுத்து வந்து ஐ வில் இன்ஸ்டால் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லேட்டர். இப்போ வந்து நம்ம எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. வெறும் விஎம் மட்டும் கிரியேட் பண்ணுறோம். அவ்வளோதான். விஎம் மட்டும் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து அந்த பூட் ஃபைலை வந்து இதில் அட்டாச் பண்ணுறோம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஸோ எனக்கு நான் வந்து இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஏன் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணல, செகண்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அது ஏன் அப்படின்ட்டு. அது வந்து நான் எரரோட ஒரு ஒரு எரர் வரும். அந்த எரரோட உங்களுக்கு வந்து நான் வீடியோ போடுறேன். ஓகேவா? ஸோ ஐ வில் இன்ஸ்டால் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லேட்டர். அதை கொடுத்துட்டு
இதில வந்து நம்ம என்ன ஆப்பரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. மைக்ரோசாஃப்ட்டா, இல்லாட்டி வந்து லினக்ஸா, இல்லாட்டி விஎம்வேர், இஎஸ்எக்ஸு, இல்லாட்டி அதர் அப்படின்னு சொல்லிட்டு அத சூஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்து வந்து இப்ப நான் மைக்ரோசாஃப்ட் சூஸ் பண்ணிட்டேன். இந்த வெர்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு நெறையா இருக்கும். மைக்ரோசாஃப்ட்லயே வந்து 12 இருக்கு, 13 இருக்கு, 19 இருக்கு, 2019 இருக்கு, 2022 இருக்கு. நம்ம ஆல்ரெடி 22 தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அத கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, இதில வந்து அந்த அந்த விஎம்ஆரோட நேம் கேட்குது. விர்ச்சுவல் மிஷினோட நேம் கேட்குது. நான் எனக்கு தகுந்தா மாரி நேம் மாத்திக்கிறேன். இது வந்து கம்பல்சரி கிடையாது. நான் வந்து எனக்கு தகுந்தா மாரி என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்க்காக நான் நேம் மாத்திக்கிறேன். ஸோ கீழ இருக்கு பார்த்தீங்களா, லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, இது மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் பை டிஃபால்ட்டாவே சீக்வெல்ல தான் இருக்கும். என்னோட ரெக்கமெண்ட் இது வந்து ரெக்கமெண்ட் கிடையாது. என்னோட ரெக்கமெண்ட் என்னன்னா, இந்த லொகேஷன வந்து நீங்க சேஞ்ச் பண்றது தான் நல்லது. ஏன்னா, நீங்க ஒன்ஸு இந்த ஃபைல கிரியேட் பண்ணும்போது, அது பேக்கிரவுண்ட் ஃபைலா வந்து நெறைய கிரியேட் ஆகும். ஓகேவா? அப்போ வந்து நீங்க இந்த சிஸ்டம் இந்த விஎம்ல வந்து ஏதாச்சும் அப்கிரேட், விண்டோஸ் அப்டேட் ஏதாச்சும் பண்ணும்போது என்ன செய்யும்னா, விண்டோஸ் அப்டேட் அதே மாரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து அந்த ஃபைலோட கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஸோ இந்த மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வேற லொக்கேஷன் வேற லோக்கல் டிரைவ் ஏதாச்சும் வச்சிருந்தீங்கன்னா, அதில அலோகேட் பண்றது தான் நல்லது. ஸோ என்னோட இதில வந்து நான் வந்து வேற லோக்கல் டிரைவ்ல வந்து அலோகேட் பண்ணிக்கிறேன். திஸ் பிசி விஎம் கிரியேட் ஃபோல்டர். ஸோ அதே நேமே நான் குடுத்து அலோகேட் பண்ணிக்கிறேன். ஸோ குடுத்துட்டேன் பார்த்தீங்களா? இதுக்கு தான் நான் வேற ஒண்ணும் கிடையாது. மெயினா வந்து நம்ம ஏதாச்சும் அப்டேட் பண்ணாலோ, ஏதாச்சும் ஒரு ஃபைல் சிஸ்டமோ, ஒரு சாஃப்ட்வேரோ அந்த விஎம்ல இன்ஸ்டால் பண்ணும்போது, நம்ம லொகேஷன்ல சேவ் பண்ணியிருக்கோம்னா, அதோட ஃபைல் கெப்பாசிட்டி வந்து மெயின் ஃபைல் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால நான் வந்து அதோட லொகேஷன வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸோ இப்போ வந்து என்ன செய்ய போறோம், அதோட அந்த ஹார்ட் டிஸ்க் செட் பண்ண போறோம். அந்த விஎம்க்கு வந்து ஹார்ட் டிஸ்க் கெப்பாசிட்டி வந்து செட் பண்ண போறோம். நார்மலா எப்படி ஒரு பிசிய இன்ஸ்டால் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தேவை? ரேமு, மதர் போர்டு என்ன மதர் போர்டு, அதுக்கடுத்து வந்து ம் ஹார்ட் டிஸ்க்கு, அதோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணுவோம். அதே தான் இந்த விஎம்லயும் செட் பண்றது. அது வந்து நம்ம ஃபிசிக்கலா செய்றோம். இது வந்து நம்ம சாஃப்ட்வேர் மூலியமா செய்றோம். வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ என்னோட ஹார்ட் டிஸ்க் கெப்பாசிட்டி வந்து நான் 60 வச்சுக்கிறேன். எனக்கு அவ்வளோதான் தேவையில்ல. ஏன்னா இதிலேயே ரெக்கமெண்டட் சைஸ் ஃபார் த விண்டோஸ் சர்வர் 2022க்கு வந்து 60 ஜிபி தான் குடுத்துருக்காங்க. ஸோ ஐ வில் கீப் திஸ் ஒன். நான் இத வந்து டிஃபால்ட்டாவே வச்சுக்கிறேன். ஸோ அடுத்து கீழ பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் விர்ச்சுவல் டிஸ்க் ஆஸ் எ சிங்கிள் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல வந்து ஸ்ப்ளிட் விர்ச்சுவல் டிஸ்க் இன்டூ எ மல்டிபிள் ஃபைல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும். இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க வந்து இந்த அர்த்தத்த விட்டுருங்க. இதுல எது நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஃபைலா ஸ்டோர் பண்றது தான் நல்லது. ஏன்னா, இன் கேஸ் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஃபைல் டெலீட் பண்ணா கூட அந்த சிங்கிள் இப்போ ஸ்டோர் பண்ணும்போது மல்டிபிள் ஃபைலா ஸ்டோர் பண்ணுச்சுன்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபைல டெலீட் பண்ணா கூட, அடுத்த தடவ ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, கொஞ்சம் இதாகும். அ ட எ அ கொஞ்சம் ரிஸ்க் அது. ஏன்னா பூட் ஆவுறதோ, ஏதோ ரிஸ்க் ஆகும். இதே சிங்கிள் ஃபைலா சேவ் பண்ணீங்கன்னா, அது ஒரே ஃபைலா சேவ் ஆயிடும். அந்த ஒரு ஃபைல மட்டும் நீங்க எதாச்சும் கரப்ட் ஆயிடுச்சுன்னா கூட, அத ரெக்கவரி பண்ணா ஓகேவாயிடும். ஸோ இதுல வந்து என்ன குடுத்துருக்காங்க, ஸ்ப்ளிட்டிங் த டிஸ்க் மேக் இட் ஈசியர் டூ மூவ் த விர்ச்சுவல் மிஷின் டூ அதர் கம்ப்யூட்டர் பட் மே ரெட்யூஸ் பெர்ஃபார்மன்ஸ் வித் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் வெரி லார்ஜ் டிஸ்க் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இதுல வந்து ஈஸியா மூவ் பண்ண முடியும். இருந்தாலுமே மே ரெட்யூஸ் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு குடுத்துட்டாங்க. ஸோ, இப்ப நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான் மெயின். ஸோ, அதனால வந்து நான் சிங்கிளே சூஸ் பண்ணிக்கிறேன். பிளஸ் வந்து அதர் அட்வான்டேஜ் என்னன்னா, சிங்கிள்ல நான் முன்னாடியே சொன்ன மாரி, அந்த ஃபைல் கரப்ட் ஆயிடுச்சுன்னா, நம்ம ரெக்கவரி பண்றதுக்கு சிங்கிள் ஃபைல வச்சு நம்ம ரெக்கவரி பண்ணிக்கலாம். ஸோ, மல்டிபிள் ஃபைல்ல போகும்போது நம்மளுக்கு எந்த ஃபைலு கரப்ட் ஆயிடுச்சுன்னே சொல்லி நமக்கு தெரியாது. ஸோ, மேபி சிங்கிள் ஃபைலே சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ, நெக்ஸ்ட் குடுத்துட்டு, இதில பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி ஃபில் பண்ணோம்ல டீட்டெயில்ஸ் நேமு, லொகேஷன், வெர்ஷன் அதுக்கடுத்து வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம், ஹார்ட் டிஸ்க் 60 ஜிபி இதெல்லாம் வந்து முன்னாடியே குடுத்த டீட்டெயில்ஸ் வந்து இது கன்ஃபார்ம் ஆன்னு கேட்குது. அ ஓகே தான் எனக்கு. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அதுக்கடுத்து ஃபினிஷ் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்க வந்து உங்களுக்கு என்ன செய்யும்னா, அதோட
விஎம் வந்து அந்த நான் விஎம் கிரியேட் பண்ணேனே, அதோட லிங்க் வந்து இங்க வந்துரும். ஸோ இத ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போயிட்டு ஓகே. இன்னும் வரல. ஓகே வந்துருச்சு. செட்டிங்ஸ் போயிட்டு அந்த சிடி டிரைவ்ல போயிட்டு நார்மலா அந்த பை டிஃபால்ட்டா வந்து யூஸ் பிசிக்கல் டிரைவ்ன்னு இருக்கும். அத அத மாத்திட்டு யூஸ் ஐஎஸ்ஓ ஃபைல் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, நீங்க டவுன்லோட் பண்ண ஃபைல இங்க அட்டாச் பண்ணிடுங்க. ஓகே. டவுன்லோடு ஃபைல்ல அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா, ஓகே குடுத்துருங்க. ஓகே குடுத்துட்டு, இப்ப வந்து இந்த விஎம்க்கு வந்து பவர் ஆன் பண்ணுங்க. ஸோ இட்ஸ் கெட்டிங் ஆன். ஐ வில் கிளிக் என்டர் டூ பூட். பூட் ஆவறதுக்காக நான் பிரஸ் பண்ணேன். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் வந்து அந்த ஹார்ட் டிஸ்க்கு ஃபார்மேட் பண்றது வரைக்கும் சொல்றேன். அதுக்கடுத்து நான் வீடியோவ பாஸ் பண்ணிட்டு, அதுக்கடுத்து வந்து ஃபுல்லா வந்த பிறகு சொல்றேன். ஓகேவா? இதுல வந்து லாங்குவேஜ்லாம் கேட்குது. நெக்ஸ்ட் குடுத்துருங்க. இன்ஸ்டால் குடுத்துட்டு ஏன் இது ஓப்பன் ஆயிருக்கு? நாளையா? ஸோ இந்த ஸ்க்ரீன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ஸ்டாண்டர்ட் எவாலுவேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் எவாலுவேஷன் டிஸ்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ இது 2த்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சூஸ் பண்ணி நீங்க நெக்ஸ்ட் குடுத்துட்டீங்கன்னா, நீங்க அடுத்த வரக்கூடிய இது எல்லாமே வந்து நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலியமா தான் நீங்க ரன் பண்ண முடியும். கமாண்ட் ப்ராம்ப்ட் இல்லாட்டி பவர் ஷெல் மூலியமா தான் ரன் பண்ண முடியும். இதே நீங்க வந்து 2ண்ட் ஆப்ஷன சூஸ் பண்ணீங்கன்னா, டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு இருக்குல்ல, அத சூஸ் பண்ணீங்கன்னா, இது வந்து ஃபுல்லாவே வந்து GUI கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து கிராஃபிக்கலாவே நீங்க வந்து அத ஹேண்டில் பண்ற மாரி வரும். நோ கமாண்ட் ப்ராம்ப்ட், நோ பவர் ஷெல். பவர் ஷெல் நீங்க யூஸ் பண்ணலாம். கமாண்ட் லைனும் யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, நீங்க ரன் கமாண்ட்ல போயிட்டு பவர் ஷெல் இல்லாட்டி கமாண்டுன்னு குடுத்துட்டு அத ரன் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டா வந்து இத சூஸ் பண்றது தான் நல்லது. ஏன்னா முன்னாடி நான் வந்து இத சூஸ் பண்றேன். டேட்டா சென்டரு, எவாலுவேஷன், டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அத சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா, இத சூஸ் பண்ணேன்னா நான் வந்து கமாண்ட் மூலியமா ப்ரமோட் பண்ணுவேன். ஏடி ஏசி ஆக்டிவ் டைரக்டரிய வந்து ப்ரமோட் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து டிசிய வந்து கன்வெர்ட் பண்ணணும், ப்ரமோட் பண்ணணும். அதெல்லாம் நெறைய வேலை இருக்கு. ஸோ இதே சூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா கிராஃபிக்கலாவே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். கிராஃபிக்கலா யூஸ் பண்ணா கூட நான் உள்ளார போயிட்டு உங்களுக்கு வந்து அ எப்படியெல்லாம் வந்து யூசரு, குரூப்பு அதெல்லாம் வந்து பவர் ஷெல்லேயே நம்ம ஆட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செப்பரேட்டா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு நான் இந்த ஆப்ஷன சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் குடுக்குறேன். ஸோ இது வந்து லைசென்ஸ் அக்ரீமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அத அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் குடுத்துருங்க. ஸோ இங்க வந்தாச்சு. இப்போ வந்து தான் கஸ்டம் இன்ஸ்டால் மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஒன்லி அட்வான்டேஜ் அத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே குடுத்தோன 60 ஜிபி அந்த விஎம்க்கு வந்து அட்டாச் பண்ணுனேன். அந்த ஹார்ட் டிஸ்க்ல வந்து இந்த சர்வர் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுமான்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ இத நான் என்ன செய்றேன், நான் ஜஸ்ட் நியூ குடுத்துட்டு எனக்கு ஃபுல்லாவே அத அசைன் பண்ணிடுறேன். எனக்கு வந்து வேற எதுவும் நான் ஃபைல் வைக்க போறதில்ல. ஃபைல் வச்சாலும் நான் வந்து வேற ஒரு ஹார்ட் டிஸ்க் எப்படி அட்டாச் பண்றது, இந்த விஎம்ல வந்து எப்படி அட்டாச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ இதுல வந்து லாஸ்ட் பார்ட்டிஷன சூஸ் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் குடுத்துட்டு, இப்போ வந்து இந்த சர்வர் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து டைம் எடுக்கும். ஸோ நான் அத வீடியோ இப்போ பாஸ் பண்றேன். பாஸ் பண்ணிட்டு இது முடிச்ச பிறகு நான் வந்து டைரக்ட்டா வந்து லிங்க் பண்ணி விடுறேன். ஸோ அந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து ரீபூட் ஆவுது. ஓகே ரீபூட் ஆயிடுச்சு. ஸோ இதில வந்து இந்த யூசர் நேம், பாஸ்வேர்டு கேட்குதுல்ல.
இதில வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் பை டிஃபால்ட்டா வந்து பில்ட் இன் அட்மினிஸ்ட்ரேட்டர்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து எல்லா ரைட்ஸும் இருக்கும். இந்த சர்வரில என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு எல்லா ரைட்ஸும் இருக்கும். ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் செட் பண்ணிடுங்க. ஓகே, பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு ஃபினிஷ் குடுத்துருங்க. ஸோ இது டைரக்ட்டா வந்து லாகின் ஆயிடும். ஸோ லாகின் ஆயிடுச்சா? நான் பாஸ்வேர்ட் குடுத்துட்டு போறேன். ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து விண்டோஸ் சர்வர் 2022 ஓகே. அத வந்து நம்ம என்ன செஞ்சுட்டோம், ஒரு விஎம்ல வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நான் விஎம்ல கிரியேட் பண்ணும்போதே நான் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொன்னேன். அதில வந்து நான் வந்து நெட்வொர்க் கார்ட பத்தி மட்டும் சொல்லல. அதில வந்து இந்த விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன பொறுத்தவரைக்கும் ஒரு 3 நெட்வொர்க் அடாப்டர் இருக்கு. ஓகேவா? அது வந்து நான் தனி தனி வீடியோவா போடுறேன். ஓகேவா? இதில வந்து நான் இப்ப நெட்வொர்க் கார்டு வந்து சூஸ் பண்ணது வந்து நேட் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட பெனிஃபிட் என்னான்னு சொல்லிட்டு நான் அந்த 3 டைப் போடுறேனே, அதிலேயே வந்து அதில சொல்றேன். அதோட என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு ஃபியூச்சர்ஸ் ஓகே. இந்த மைக்ரோசாஃப்ட்டோட ஒரு புது ஃபியூச்சர். இது வந்து 19லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த விண்டோஸ் அட்மின் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு. 2016ல வந்து இன்ட்ரோடக்ஷன் பண்ணாங்கன்னு அ இது பண்றேன். அடுத்து வந்து 19 அதுக்கு அடுத்தது வந்து 2022ல அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்காகன்னு சொல்லிட்டு இதுக்கும் நான் வந்து செப்பரேட்டா சொல்றேன். ஏன்னா இது வந்து இதோட சேர்த்து சொன்னா புரியாது உங்களுக்கு. ஸோ செப்பரேட்டாவே சொல்றேன். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு இது தேவையில்ல. அதனால வந்து டூ நாட் ஷோ திஸ் மெசேஜ் அகைன் சொல்லிட்டு அந்த பாக்ஸ கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இதாங்க சர்வர் மேனேஜர்ன்னு சொல்றது இதுதான். ஸோ இதில வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நெறையா சர்வீஸ் ரன் பண்ணிட்டுருக்கோம். இதில எனக்கு வந்து 5 சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணல. என்னன்னு தெரியல பார்க்குறேன் என்னன்ட்டு. ஸோ இதில ஒண்ணும் கிடையாது. ஸ்டார்ட் சர்வீஸ், டைனசிஸ், பாலிசி சர்வீஸ், அப்டேட் ஆர்கிடெக்டர் சர்வீஸ். ஓகே. இது ரன் ஆகும் ஆனா. ஓகே. இதில உங்களுக்கு அப்படி சர்வீஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ற மாரி இல்லன்னா, ஜஸ்ட் இத ரெஃபர் பண்ணுங்க. ரிஃப்ரெஷ் பண்ணாலே வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து சர்வீஸ் போயிடும். பார்த்தீங்களா? ஓகே. மேக்ஸிமம் வந்து நீங்க தனித்தனியா போயிட்டு மேனுவலா ரீஸ்டார்ட் பண்ற அவசியம் கிடையாது. ஏன்னா, பூட் பண்ணி தானே வருது உங்களுக்கு. அதனால கொஞ்சம் சர்வீஸ் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. அதுக்காட்டி ஆட்டோமேட்டிக்கா இதாயிடும். ஸோ அதுக்கு அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து சர்வர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது இந்த விஎம்வேர்ல நார்மலா நீங்க வந்து டெப்ளாய் பண்றப்ப வந்து என்ன மெயினு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து ஒரு மெயினான ஸ்டெப்பு. அ ஸோ என்ன ஸ்டெப்னா, இந்த விஎம்ல வந்து இந்த ஃபைல எப்பொழுதும் இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த மாரி ஸ்க்ரீன் பார்த்தீங்களா? உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்க்ரீனாவே இருக்காது. சின்ன ஸ்க்ரீனா இருக்கும். ஸோ இது எதனால அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த நம்ப நார்மலா இப்போ வந்து இந்த இந்த விஎம் வந்து நான் இந்த விஎம் ஒர்க் ஸ்டேஷன் வந்து என்னோட லேப்டாப்ல வந்து ரன் பண்றேன். ஸோ இதோட ஹார்ட்வேர் தான் இந்த விஎம் இந்த இப்ப கிரியேட் பண்ணதுக்கும் வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ என்னோட ஹார்ட்வேர அப்படியே இது வந்து என்ன செய்யும், குளோன் பண்ணி இதில வந்து இந்த இந்த இது ரன் பண்ணிட்டுருக்கு. ஸோ இந்த ஹார்ட்வேர் வந்து சப்போர்ட் ஆவலன்னா, சப்போஸ் இந்த மாரி ஸ்க்ரீனு, இந்த மாரி சில இந்த பார்த்தீங்கன்னா, இந்த இது ஒர்க் ஆவல, ஆடியோ ஒர்க் ஆவல, அதே மாரி சொல்லிட்டு நெறையா உங்களுக்கு வந்து எரர் வரும். சில எரர் இஷ்யூ, டிரைவர் இஷ்யூலாம் சொல்லிட்டு வரும். ஸோ அதனால என்ன பண்றீங்கன்னா, இந்த இஷ்யூ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே திஸ் பிசி போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், நான் ஏற்கனவே என்னோட அ ஐஎஸ்ஓ ஃபைல அட்டாச் பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாரி எரர் வரக்கூடாது. டிரைவரோட ஒரு எரர் வரக்கூடாது. எனக்கு ப்ராப்பரா ஒர்க் ஆவணும். உங்களுக்கு ப்ராப்பரா விஎம் வந்து கிரியேட் பண்ணி அதில சர்வர் ஒர்க் ஆவணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஸோ வந்து இந்த ஸ்டெப்ப நீங்க வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஸோ இதில போயிட்டு நீங்க
ஒன் செகண்ட். நான் என்னோட விஎம் எடுத்துக்கிறேன். இந்த விஎம்ஐ போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் விஎம் டூல் அத வந்து நீங்க கம்பல்சரி குடுத்தே ஆகணுங்க. இது குடுத்தா தான் உங்களுக்கு வந்து நீங்க அந்த நீங்க பேஸ் ஓஎஸ் இருக்குல்ல, லேப்டாப்போட ஹார்ட்வேர் இருக்குல்ல, அதில தான் அது உள்ளார நீங்க VMware ஒர்க் ஸ்டேஷன் இன்ஸ்டால் பண்ணி, அதுக்கு உள்ளார விஎம் ரன் பண்றீங்க. ஸோ இத குடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்க பேஸ் லேப்டாப்போட ஹார்ட்வேர் எல்லாமே என்ன செய்யும்னா, இதில இன்ஸ்டால் பண்ணிடும். இதில வந்து புல் பண்ணும். புல் பண்ணி இதில தான் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி, நம்ம அத வந்து கன்ஃபார்ம் பண்ணும் அது. ஓகேவா? ஸோ இத வந்து இன்ஸ்டால் விஎம் டூல் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதில திஸ் பிசி போனீங்கன்னா, இந்த முன்னாடி என்ன இருந்துச்சு? நம்மளோட ஓஎஸோட ஐஎஸ்ஓ ஃபைல் இருந்துச்சா? இப்போ வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு பாருங்க. இத ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு, இத இன்ஸ்டால் அண்ட் ரன் புரோகிராம் ஃபார் த மீடியா அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தாலும் ஓகே தான். அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். இது இது பண்ணா தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீனு, டிரைவர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகும். அந்த இஷ்யூ எல்லாம் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இது ரன் ஆவுது. ஸோ நெக்ஸ்ட் குடுத்துருங்க. இதில 3 ஆப்ஷன் இருக்கு. டைப்பிக்லயே குடுங்க. ம். இன்ஸ்டால் குடுத்துட்டீங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். ஸோ இன்ஸ்டால் ஆன பிறகு ஒண்ணு இது ஆட்டோமேட்டிக்கா ரீபூட் ஆகும். அப்படி இல்லன்னா, நீங்க மேனுவலா ரீபூட் பண்ணணும். ரீபூட் பண்ணா தான் உங்களுக்கு வந்து அந்த டிரைவர்ஸ் எல்லாம் போய் இன்ஸ்டால் ஆகும். ஓ! இது ஆட்டோமேட்டிக்கா கேட்குது. பிரச்சனை இல்ல. ஓகே. பார்த்தீங்களா? அது இன்ஸ்டால் ஆகி முடிச்சோனே வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து பெருசாயிடுச்சு பாருங்க. ஸோ அதோட டிரைவரோட இஷ்யூ இருந்துச்சுன்னா, அந்த மாரி சில இஷ்யூ இருக்கும். ஸோ இன்ஸ்டாலிங் அப்படின்னு மவுஸோட விஎம்மோட மவுஸ் எது இன்ஸ்டால் ஆகுது கோருக்கு. ஓகே நெக்ஸ்ட். ஓகே இதில கேட்குது ஆட்டோமேட்டிக்கா. ஸோ நான் ஆட்டோமேட்டிக்கா இது குடுக்கறதுனால, நான் ஃபர்ஸ்ட்டு ஆ ஓகே. பிரச்சனை இல்ல. ரீஸ்டார்ட் பண்ணிடுறேன் நானு. இத பாருங்க. நம்மளுக்கு முன்னாடி இப்ப பழையசுல எப்படி இருந்துச்சு ஸ்க்ரீனு, இப்ப எப்படி இருக்கு பாருங்க. ஓகே. பார்த்தீங்களா? ஸ்க்ரீன் வந்து அதே ரெசல்யூஷன்ல வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து ஆல்ட் கண்ட்ரோல் எடிட் பாஸ்வேர்ட் குடுத்துட்டு உள்ளார போங்க. ஓகே. நம்ம சர்வர் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்டா, ஏற்கனவே வந்து அந்த ஐஎஸ்ஓ ஃபைலு வந்து இன்ஸ்டால் பண்ணோன்னே, அது மேபி இருக்கும்னு நெனைக்கிறேன். இதில பார்த்தீங்களா? இந்த சிடி டிரைவ் வந்து நம்மளுக்கு தேவையில்ல. அத ரிமூவ் பண்ணிடுங்க. மேபி நான் இங்க ரிமூவ் பண்ண ட்ரை பண்றேன். அப்படி இல்லன்னா நம்ம போயிட்டு ஷட் டவுன் பண்ணிட்டு ரிமூவ் பண்ற மாரி வரும்னு நெனைக்கிறேன். பார்ப்போம். ஆ ஓகே. இல்ல ஷட் டவுன் பண்ணிட்டு தான் ரிமூவ் பண்ணணும். ஏன்னா இது இந்த டிரைவரோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, கனெக்டட் அட் பவர் ஆன் இருக்குல்ல. ஸோ அந்த டிரைவர் வந்து பவர் ஆன் பண்ணியாச்சு நம்ப. ஸோ அதனால வந்து நம்ம வந்து ஷட் டவுன் பண்ணிக்கிட்டே வந்து இந்த டிரைவர ரிமூவ் பண்ணிருவோம். ஷட் டவுன் ஒண்ணும் பிளான் பண்ணல. ஸோ இத ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிட்டு ஷட் டவுன் குடுத்துட்டேன். ரைட் கிளிக் செட்டிங்ஸ் போயிட்டு, அதே சிடி போனீங்கன்னா, சிடி அண்ட் டிவிடி போனீங்கன்னா, இதில வந்து மாத்திடுங்க. சப்போஸ் உங்களுக்கு இது தேவையில்ல அப்படின்னாலும், நீங்க பவர் ஆஃப் பண்ணிட்டா, அந்த சிடி டிரைவோட இதே டிரைவர்ஸே வந்து ரிமூவ் பண்ணிடும் அது. இல்ல எனக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது விர்ச்சுவலா காட்டும். அந்த உள்ளார திஸ் பிசி போனீங்கன்னா காட்டும். இல்லாட்டி அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஸோ தென் எகைன் ஐ எம் டர்னிங் ஆன் த விர்ச்சுவல் மிஷின் டர்ன் பண்றேன். டர்ன் பண்ண அது இன்டிமேஷன் காட்டும். இது மாரி அந்த இத ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஒரு எரர் மாரி காட்டும். இது ஒரு பெருசா இது கிடையாது. எஸ் குடுத்துருங்க. ஏன்னா அந்த சிடி டிரைவ் ரிமூவ் பண்ணோம்ல, அதனால அந்த எரர் காட்டும். ஸோ ஓகே.
லாகின் ஆயிடுச்சு. ஓகே. இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து எப்படி பார்த்தோம் என்ன பார்த்துருக்கோம், இப்போ வந்து ஒரு விண்டோஸ் சர்வர் 2022 லேட்டஸ்ட் இத வந்து எப்படி வந்து ஒரு வேர் ஒர்க் ஸ்டேஷன்ல வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அம் அதுக்கு அடுத்து வரப்போற கிளாஸ்ல வந்து என்ன பார்க்க போறோம், ஏடி எப்படி இன்ஸ்டால் பண்றது? ஏடி இன்ஸ்டால் பண்ண பிறகு எப்படி அத வந்து டிசியா ப்ரமோட் பண்றது? அதுக்கடுத்து வந்து எப்படி யூசர கிரியேட் பண்றது? யூசர வந்து GUIல கிரியேட் பண்றது? அதுக்கடுத்து PowerShell எப்படி கிரியேட் பண்றது? அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கடுத்து வந்து குரூப்ஸ், OU, குரூப் பாலிசி, அ அதுக்கடுத்து வந்து எப்படி Office 365ல வந்து எப்படி இன்டர்கேட் பண்றது? நம்ம ஆன் ப்ரிமிஸ் வந்து எப்படி இன்டர்கேட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது கொஞ்சம் Office 365ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 15, 16 கிளாஸ் போனா தான் நம்ம செய்ய முடியும். ஏன்னா, நான் இதில நெறைய டீச் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஃபைல் சர்வர்னா என்ன? அதுக்கடுத்து வந்து டிஎஃப்எஸ்னா என்ன? டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம்னா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு, நான் வந்து உங்களுக்கு Office 365யோட இது எப்படி இன்டிகிரேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அ அடுத்த வீடியோல என்னான்னு பார்ப்போம். பை.